நம்ம தமிழக வெற்றிக்கிற ஒரு தலைவர் வந்து மாநாட்டில் வந்து ஒரு செல்ஃபி எடுத்துருப்பார் இல்லையா, இந்த செல்ஃபி வந்து 1 கோடி லைக் மேலே ஸ்கேம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு விட்டுறானுவா. நான் என்ன கேட்குறேன், எவ்வளோ தாண்டா காசு வாங்கினீங்க, இன்னும் என்ன தாண்டா பேச போறீங்க அப்படின்னு ஒன்றும் புரியல. வாங்கின காசுக்கு மேலே ஓவரா போராடா கொய்யான்ற மாரி தான் இவங்களுடைய கோல் வந்து இன்னும் அதிகமாக தான் போயின்னு இருக்கு. நான் வந்து விஜய் இருந்தாலும் தாக்கிட்டேன், எனக்கு இந்த காசை கொடுங்க, நான் இப்படி பேசிட்டேன், எனக்கு இந்த காசை கொடுங்க அப்படின்னு தான் போட்டி போட்டு தான் பண்ணுறாங்க தவிர யாரும் வந்து நான் பண்ணிக்கிறேன் நீ பண்ணாத அப்படின்லாம் சொல்ல வரல. வந்து போட்டி போடுது, நான் இந்த அளவுக்கு தாக்குறேன், நான் இந்த அளவுக்கு பேசுறேன், நான் இந்த அளவுக்கு பண்றேன், நான் இந்த அளவுக்கு வந்து பாத்ரூம்ல தண்ணி வரல, அங்க வரல, இங்க வரலன்னு நான் புதுசாக உருட்டுறேன். இந்த ஸ்கேம் நடக்குது, லைக் ஸ்கேமு, வியூ ஸ்கேமு, எல்லாமே ஸ்கேமு. ஏன்னா அங்கே வந்து கூட்டமே ஸ்கேமு, எல்லாம் கிராஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு ஒரு உருட்டான நான் உருட்டுறேன், எனக்கு இவ்வளோ காசு தாங்க அப்படின்னு 3 தான் விட்டு தள்ளினே இருக்கானோ. அவன் சொல்றது அவங்க சொல்றது எல்லாமே பொய்ங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், மக்களுக்கே தெரியும் இவங்க சொல்றது எல்லாம் உருட்டுறா அப்படின்னு. இந்திக்காரங்க வந்து இப்போ தமிழ்நாட்டில் இருக்காங்க, நீங்கள் அவனை போய் கேட்டு பாருங்க விஜய் அவளுக்கு தெரியுமா தெரியாதான்னு. ஏன்னா அவங்க வந்து இப்போ வந்தவங்க கிடையாது, அவங்க இப்போலேருந்து இங்கே இருக்கவங்க தான். அவங்க கூட கேட்டு பாருங்க, இல்லை இப்போ வந்து இங்கே தங்கி வேலை செய்கிற கூட கேட்டு பாருங்க. நான் வந்து பெங்களூர் வந்து ஒரு 6 மாதம் இருந்தேன். அப்போ வந்து அங்கே வந்து அதிகமாக வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருப்பாங்க, பீகார், ஹரியானா, உத்தரப்பிரதேசம், அங்கே வந்து அங்கேருந்து வந்து இங்கே தங்கி வேலை செய்யணும் இருப்பாங்க. நான் அவங்க கூட கேட்கும்போது அவங்க முக்கால்வாசி பேர் யார் சொன்னாங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் விஜய் தான் சொல்லுவாங்க. மற்றபடி எந்த ஹீரோஸும் அவங்க தெரியாது. நான் கேட்பேன் உங்கள் பேர்லாம் சொல்லி, மற்ற பேர் சொல்ல மாட்டாங்க, 2 பேர் தான் சொல்லுவாங்க. அதிகமாக சொல்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் விஜய் அவரை பற்றி தான் அதிகமாக பேசுவாங்க. இவங்க என்னன்னா அங்கே யாருமே தெரியாதான் இவங்க ஸ்கேம் நடக்குதா, அட போங்கடா நீங்களும் என்ன தான் உருட்டுறேன் போங்கடா.